ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டெஸ்டி ரைட்ஸ். இன்னைக்கு ரிவ்யூவில் வியட்டாராவோட ஸ்பென்சர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக இந்த வீடியோ பண்ணும்போது நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ப்ரோஸ் கான்ஸ் என்ன, எதனால் இந்த ஜாக்கெட் நான் எடுத்தேன், அந்த மாதிரி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை பற்றி ரிவ்யூ கொடுக்கறத விட ஓவராலாக ஒரு புதுசாக வந்து ஒரு ரைடர் வராங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஜாக்கெட் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 4 வருஷமாக ரைட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் எடுக்கும்போது ரொம்பவுமே அலைஞ்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமே நான் செகண்டாக ஒரு ரைடிங் ஜாக்கெட் போகும்போது கூட நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் படிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போவும் நிறைய புதுசாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து ஒரு பர்ட்டிகுலராக ஒரு ரைடிங் ஜாக்கெட்டோட ரிவ்யூ போடுறத விட ஒரு ஓவராலாக ஒரு புதுசாக ஒரு ரைடர் வர்றாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்டை சூஸ் பண்ணலான்னு போட்டால் இன்னும் நிறைய வைடர் ஆடியன்ஸுக்கு கவர் ஆகும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா நான் ஏன் வந்து இந்த வியட்டாராவோட ஸ்பென்சர் ஸ்ட்ரீட் ஜாக்கெட்டை வாங்கினேங்கிறத பற்றி பார்ப்போம். சரி, டீட்டெயில்டாக பேசுவோம். நீங்கள் புதுசாக ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் நான் என்னன்னு சேர்த்து தான் சொல்கிறேன். என்னென்னா, எடுத்தோடனே ஜாக்கெட் வாங்க மாட்டோம். குட்டி குட்டி அக்சசரிஸ் வாங்கிப்போம். இப்போ நான் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, நான் இந்த நீ கார்டு, அப்புறம் வந்து இங்கே ஷோல்டருக்கு இந்த மாதிரி தனித்தனியாக, அப்புறம் வந்து காலுக்கு நீ கார்டு, இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டேன். பட் அதுக்கப்புறமா ரைடிங் பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கும்போது அதெல்லாம் சும்மா குப்பை மாதிரி கிடக்குது. அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் வாங்கும்போது பெட்டர் ரைடிங் ஜாக்கெட்டாகவே வாங்கிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அக்சசரிஸ் வாங்கினாலே ஒரு 2000 to 3000 வந்துடும். பட் 5000லேயே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரைடிங் ஜாக்கெட் கிடச்சிரும். ஓகே, அடுத்து ரைடிங் ஜாக்கெட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து நான் மந்த்லி ஒரு ரைடு தான் போவேன், இல்லைனா வந்து லைக் 2 மாதத்துக்கு ஒரு ரைடு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் இந்த லாங் ரைடெலாம் போவேன்னா, நீங்கள் பேசிக்கான ரைடிங் ஜாக்கெட்டை வாங்கிக்கலாம். பேசிக்கானா நான் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லலை. சேஃபஸ்ட் ரைடிங் ஜாக்கெட் எதுனா உங்களுக்கு வந்து L2 ஆர்மர்ஸ், சிஇ சர்டிஃபைட் L2 ஆர்மர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஜாக்கெட் வந்து 6000லேருந்தே உங்களுக்கு வந்து நல்ல ஜாக்கெட்ஸே கிடைக்கும். ஸோ ஒருவேளை அதுக்கு மேலே நீங்கள் போடுற பணம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து அது எல்லாமே உங்களோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் இதுக்காக மட்டும்தான். இதுவே மந்த்லி 4 ரைட் போயிடுவேன், 2 மாதத்துக்கு ஒரு லாங் ரைட்ஸ் போவேன், அட் அ ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு 400 to 500 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுவேன், ஒரு வீக் ரைட் போனேன்னா வந்து 2000 கிலோமீட்டர் கவர் பண்ணுவேன் அப்படின்னா, பேசிக் போகிறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பெட்டர் வேரியண்ட்டாக போய்க்கிட்டால் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேசிக்காக ரைடிங் ஜாக்கெட்டில் பார்க்கும்போது ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இது L2 ஆர்மர் தான். இது வந்து பேக் ப்ரொடெக்டர், இது வந்து இங்கே ஹேண்ட் நீ ப்ரொடெக்டர், இது வந்து எல்போ ப்ரொடெக்டர். இது எல்லாமே லெவல் 2 போட்டிருக்கு பாருங்கள். லெவல் 2 இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி வைஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே இறங்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு பெரிய இம்பேக்டில் ஸ்ட்ராங்காக அடிச்சிங்கன்னா இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து கையே வலிக்கும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாக்கெட் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து L2 ஆர்மர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனாக செஸ்ட் ஆர்மர் கிடைக்கும். ஸோ நான் அது வாங்கலை. ஏன்னா செஸ்ட் ஆர்மர் வந்து நிறைய கடையில் வாங்க சொல்லுவாங்க சேஃப்னு. அது வந்து நீங்கள் நிறைய ஆஃப் ரோட் பண்ணுறாங்க இல்லையா, ஆஃப் ரோட் பண்ணும்போது இப்போது இந்த இம்பல்ஸ் எக்ஸ்பல்ஸ் பைக்லாம் வச்சுட்டு ஒரு 5 அடி 6 அடி பறந்து போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரைட் பண்ணும்போது ஹை சான்சஸ் வந்து என்னென்னா ஹேண்டில் பார் வந்து செஸ்ட்டில் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் ஆர்மர் வந்து யூஸ் ஆகும். அதர் தன் தட் நீங்கள் வந்து செஸ்ட் ஆர்மருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை. ஸோ அடுத்து கடைசி விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜாக்கெட் வாங்கும்போது எந்த அளவுக்கு கார்டூரா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இங்கே ஆர்மர் இருக்குது பாருங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஆர்மர் இருக்கிற இடத்துல இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஃபேப்ரிக் நிறைய இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஜாக்கெட் வந்து சேஃபாக இருக்கும். இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப டஃப், அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளியாது. மற்ற இடத்துல மெஷ் இருக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக் நிறைய இருந்துச்சுன்னா உங்கள் ஜாக்கெட் வந்து ப்ரொடெக்ஷன் வைஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதே போல் ரைடிங் ஜாக்கெட் வாங்கும்போது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போது ஹேண்டில் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா இம்பேக்ட் அப்போது அது வந்து ஈஸியாக வந்து இந்த இந்த ஆர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இது இங்கே இருக்க வேண்டிய இப்படி சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷோரூமில் போய் பார்த்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்லைனில் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து ஷோரூம் ஆன்லைனில் ஒரே ப்ரைஸ் இருக்குது. ஒருவேளை டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஷோரூமில் போய் ட்ரையல் பார்த்துட்டு அந்த சைஸ் பார்த்துட்டு அப்புறமா போடுங்க. இப்போது நான் என்னோடய பழைய ஜாக்கெட் அஸ்பிதா இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்னோடய சைஸ் வந்து எக்ஸ்எஸ்ஸே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எடுத்த இதில் வந்து வியட்டாரால என்னோடய சைஸ் எம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், எக்ஸ்எஸ் எங்கே இருக்குது, எம் எங்கே இருக்குது.
ஸோ நடுவில் வந்து ஒரு ஒரு சைஸே மிஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரைடிங் ஜாக்கெட்டை போய் போட்டு ட்ரையல் பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பேசிக்காக ரைடிங் ஜாக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து L2 ஆர்மர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன இந்த அக்சசரிஸ் வாங்குறத விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கார்டுரா ஃபேப்ரிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஷோரூமில் ட்ரையல் பார்த்து வாங்குங்க. இந்த 4 விஷயத்தையுமே வந்து புதுசாக ரைடிங் ஜாக்கெட் வாங்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து என்னென்ன ரைடிங் ஜாக்கெட்ஸ் நான் வாங்கும்போது மைண்டில் வச்சுருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ண ரைடிங் ஜாக்கெட்டை வந்து அஸ்பிதா. அஸ்பிதாவில் வந்து ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அஸ்பிதா ஜாக்கெட். எனக்கு இதில் வந்து அட்வான்டேஜஸ்னால் என்ன இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ரெயின் லைனரும் கொடுத்துருவாங்க, தெர்மல் வியரும் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஆனால் அந்த தெர்மல் வியர் வந்து ஒன்லி வந்து ஸ்லீவ் வரைக்கும் தான் வரும், இது வரைக்கும் தான் வரும், ஃபுல்லாக வந்து ஹேண்ட் லென்த்துக்கு வராது. ஸோ அடுத்த இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நிறைய ஜாக்கெட்டில் இருக்க மாதிரியே வந்து ஒரு இன்டர்னலாக வந்து மழையில் நனையாமல் ஃபோன்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ ரெயின் ப்ரூஃப் ஜிப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போது ரொம்ப ஒரு கோல்டான கிளைமேட்லாம் போகிறீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே உங்களோட ஜாக்கெட்லேருந்து ரெயின் லைனரையும் தனியாக பிரிச்சுக்கலாம், ரெயின் லைனர்லேருந்து தெர்மல் வியரையும் பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதை நீங்கள் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம், ஒன்றாவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதில் ரொம்பவுமே அநாயங்கான விஷயம் என்னென்னா ஜிப்பர் தான். இது வந்து இவங்க Y2K ஜிப்பர் தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் என்ன யூஸ் பண்ணாலும் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. சில சமயம் வந்து அதுவும் மெயினாக வந்து இப்போ டோலில் பே பண்ணுறீங்கனாலோ, இல்லை டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ரைட் போகும்போது ஏதாவது சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வேலெட் எடுக்கணுன்னாலுமே இந்த ஜிப் வந்து நீங்கள் எப்படி ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கும்போது ஒரே பொசிஷனில் இருக்காது. ஸோ இப்போ இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜாக்கெட்டில் வந்து எனக்கு ஆஸ்தட்டிக்ஸில் பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் போடும்போது உங்கள் பாடியோட ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நீ கார்டு இருக்குல்ல, இது வந்து நீங்கள் டைட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ என் சைஸ்க்கெலாம் டைட் பண்ணும்போது இந்தளவுக்கு டைட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து தனியாக வந்து காற்றுல ஆடிட்டுருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு அதுவும் வேகமாக ட்ரைவ் பண்ணும்போது பட் 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 பட்னு கையில் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு அநாயங்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஜாக்கெட் போகலான்னு யோசித்தேன். அடுத்து வந்து வெயிட்டு ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப ரெகுலராக லாங் ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 kgsே வரும் இந்த செட்டோட. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறீங்கனாலும் எப்படா கழட்டி வைக்கலான்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் கழட்டி வச்சு மாட்டி அதெல்லாமே தலைவலி. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் சரி அடுத்த வெர்ஷன் வேறு ஏதாவது ஜாக்கெட் போகலான்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ இந்த ஜாக்கெட் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஜாக்கெட் தான். நீங்கள் கொடுக்குற 8,000க்கு அவங்களே உள்ளே வந்து ஒரு ரெயின் லைனர், அப்புறம் தெர்மல், இது எல்லாமே வந்து ஒன்றாவே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஜாக்கெட்டே கழட்டி மாட்டிங்கன்னா அப்படியே செட்டோட வந்துடும், செட்டோட மாட்டிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் ஒரு பெரிய தொல்லை என்னென்னா, இதோட வெயிட் ரொம்பவுமே ஹெவி. நீங்கள் எங்கேயாவது லாங் ரைட் போனீங்கன்னா எப்படா அதை கழட்டி வைக்கலான்னு தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் இந்த வெல்க்ரோலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஒன்ஸ் இந்த கார்டெல்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ தான் எனக்கு வெல்க்ரோ மீதியே இருக்குது. மீதி இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் ஹேங் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணும்போது இது வந்து வேகமாக வந்து ட்ரெஸ்ஸில் அடிச்சிட்ருக்கும். இது ஒரு தொல்லையான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிப், இப்போ வந்து சில ரோட்ஸ்லாம் பைக்குக்குமே டோல் இருக்கும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் வேலெட் அக்சஸ் பண்ணணும்னா ஜிப் வந்து உங்களுக்கு வந்து வரும், அப்படியே ஸ்டக் ஆகிடும். திரும்ப உங்களுக்கு அந்த அவ்வளோ கன்வீனியன்ஸாக இருக்குது. அதாவது சைடில் இருக்கிறது நீங்கள் க்ளவுஸை வச்சு எடுக்கணுங்கிறது இன்னுமே ஒரு தொல்லையாக இருக்கும். ஸோ அதர் தென் தட் இது வந்து நான் ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணேன். உண்மையாலுமே இது ஒரு கிரேட் ஜாக்கெட் தான். பட் எனக்கு தோணுச்சு, ஓகே இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அடுத்து வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இதுக்கு மூவ் ஆகிடலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வியட்டாரா மூவ் பண்ணேன். ஸோ இப்போ அடுத்தது இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின இந்த வியட்டாராவோட ஸ்பென்சர் ஸ்ட்ரீட் ஜாக்கெட்டை போட்டு காட்டுறேன். இது பாருங்கள் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குன்ட்டு. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, இது ரொம்ப வெயிட்லெஸ். இதோ என்னோடய சுண்டு வரலே என்னால் இந்த ஜாக்கெட்டை வந்து ஈஸியாக வந்து தூக்க முடியும். அந்தளவுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸு. இது எவ்வளோ வெயிட்னா வந்து 2 கிலோக்குமே கம்மி. 1800 1900 கிராம்ஸோ தான். இதோட அடுத்த காம்படிட்டரோட வெயிட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட வந்து அது 2.8 கிலோ 2.9 கிலோ அந்தளவுக்கு வந்து இது வெயிட்லெஸ்.
ஸோ அந்த ஜாக்கெட்டுக்கு இதுக்கும் உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஷர்ட்டில் எப்படி ஸ்லிம் ஃபிட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜாக்கெட் இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ஃபேக்ட் இதை நான் போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்தே ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ இது இந்த இந்த ஜாக்கெட் வந்து இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. அது இதோட பெரிய அட்வான்டேஜ் ஒன்று. ஸோ அடுத்தது நான் அடுத்த வருஷம் நான் அடுத்த ஜாக்கெட் போகலான்னு முடிவு பண்ணப்போ நான் என்னென்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ரைனாக்ஸில் ஸ்டெல்த் EO3ன்னு ஒரு ரைடிங் ஜாக்கெட், அதுக்கப்புறமா வந்து சொலேஸில் வந்து சாப்ரே அப்படின்னு ஒரு ஜாக்கெட், அப்புறமா வந்து இதில் வியட்டாரால ஸ்பென்சர் ஸ்ட்ரீட். ஸோ இந்த 3 தான் நான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சூப்பரான ப்ளஸ்ஸும் இருந்துச்சு, ஒரு சில மைனஸும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைனாக்ஸ் எடுத்துக்கலாம். ரைனாக்ஸ் ஜாக்கெட் வந்து ஒரு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான ஜாக்கெட். அதில் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா 6 பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கார்கோ பேண்ட் இருக்கும் இல்லையா, கார்கோ பேண்ட்டில் இருக்க மாதிரி, அதாவது உங்கள் பாடிக்கு வெளியில் அந்த பாக்கெட் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேலெட்டோ ஃபோனோ அது எது வச்சாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் இதுவே இப்போ இந்த மாதிரி ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் லேயருக்கு உள்ளே தான் பாக்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலெட் ஃபோன் எது வச்சிங்கனாலுமே அது வந்து உங்கள் பாடியை வந்து டச் பண்ணிகிட்டே ஒரு அந்த அந்த ஃபீல் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமா ரைனாக்ஸில் ரியரில் ஒரு பெரிய பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களோட ரெயின் கியர் கூட நீங்கள் அதனால் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரைனாக்ஸில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. அடுத்து வந்து அதில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 3 கிலோவுக்கு மேலே வெயிட் ஜாஸ்தி. லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் எகெயின் எனக்கு வந்து ரொம்ப வெயிட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் போக வேணாம்னு முடிவு பண்ணேன். அடுத்து சொலேஸில் வந்து சாப்ரே ஜாக்கெட், அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரில. அந்த ஜாக்கெட்டில் வந்து அதுலேயுமே பாக்கெட்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் எனக்கு அது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. இது ரெண்டுலேயுமே இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த சொலேஸில் என்ன இருந்துச்சுன்னா, பின்னாடி வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வாட்டர் பிளேடரும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளேடர் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி டியூப் வரும். ஸோ நீங்கள் இப்போ ரைடிங் போகிறீங்கன்னா அப்படியே தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு நிறுத்த தேவையில்ல. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு சிப் பண்ணிட்டீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகாமல் நல்லா தடுத்துக்கலாம். ஒரு ரைடருக்கு கண்டிப்பாக வந்து இது முக்கியமான விஷயம், இந்த வாட்டர் பிளேடர் இருக்கிறது. நான் ஒரு பேக் வச்சுருக்கேன். பேக்கில் தனியாக வாட்டர் பிளேடர் இருக்க மாதிரி ஒரு பேக் வச்சுருக்கேன், டிக்கெட்லாம். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில. பட் இருந்தாலும் எல்லா டைமே உங்களுக்கு பேக்கை கேரி பண்ணணும் இல்லை. உங்கள்கிட்ட ஜாக்கெட் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் லைக் 1.5 லிட்டர் ஆஃப் வாட்டரை கேரி பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்பவுமே இந்த 3 ஜாக்கெட்டை விட எனக்கு இது ரொம்ப யோசிக்க வச்சதே இந்த சோலேஸ் ஜாக்கெட் தான். முக்கியமாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நீங்கள் வாட்டர் சிப் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2 ஜாக்கெட்லேயுமே வந்து சூப்பரான அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ரைனாக்ஸ் பார்த்தோம்னா பாக்கெட்ஸ் வெளியில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லாங் ரைட் போனாலும் வந்து உங்களுக்கு வேலெட், ஃபோன்ஸ் இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் வந்து வெளியில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். சொலேஸில் எடுத்துட்டிங்கன்னா வாட்டர் பிளேட் இருந்துச்சு. தனியாக நீங்கள் ஒரு பேக்கை கேரி பண்ண தேவையில்லை. எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் இதுக்கு போனேன்னா ஒரு 3 முக்கியமான ரீசன். ஒன்று வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ். நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் எப்படி போடுறீங்களோ அதே ஃபிட் அண்ட் ஃபினிஷில் தான் இது பண்ணியிருப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து வந்து லைட் வெயிட், 2 கிலோவுக்குமே கம்மி. எனக்கு இதை போட்டுட்டு நான் என்னால் ஒரு ட்ரெக்கிங் கூட பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து சேஃப்டி வைஸ் பெஸ்ட் இன் கிளாஸ் ஆர்மர். அதனால் வந்து ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு பிராண்ட்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் டைட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த லிவரை நீங்கள் இது மூவ் பண்ணிங்கன்னா போதும் இந்த பக்கில். ஸோ இது ஃபுல்லாக லூஸ் ஆயிரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ மூவ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஃப்ரீயாக வந்து லூஸ் எண்ட்ஸ்லாம் இருக்காது. அது ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம். இதில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன, இந்த பாக்கெட் வந்து சென்டரில் கொடுத்துருக்கிறது தான். இப்போ அடுத்து மற்ற ஜாக்கெட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ரைனாக்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு வெல்க்ரோ பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பட் மற்ற பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைடில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி க்ளவுஸ் இருக்கும், உங்கள்கிட்ட வந்து இந்த ஜாக்கெட் ப்ரொடெக்டர்லாம் இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு இங்கே ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது எப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. பட் என்னென்னா நீங்கள் ரைட் ஹேண்டை லெஃப்ட் சைட் பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணணும், லெஃப்ட்டை ரைட்டுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரைட்டில் எதாவது வைக்கணும்னா ஒரு ஃபோன் எடுத்து ஈஸியாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு இது. ஸோ உங்களுக்கு வந்து க்ளவுஸ் போட்டிருந்தாலுமே ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, நான் ஏன் இந்த ஜாக்கெட்டை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். பட் நான் இதுதான் பெஸ்ட் ஜாக்கெட்னு சொல்ல. இன்னும் நிறையவே பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ராயல் என்ஃபீல்ட்லாம் இன்னும் ரொம்ப சூப்பரான ஜாக்கெட்ஸ்லாமே அவங்க மேக் பண்ணுறாங்க, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில். இப்போ நான் சொன்ன இந்த 3 ஜாக்கெட்டோட ப்ரைஸுமே கிட்டத்தட்ட 11,999 இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேசிக்காக ஜாக்கெட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டியது லெவல் 2 ஆர்மர் இருக்கா. அதுவும் வந்து பிராண்ட்லாம் தேவையில்லை, CE சர்டிஃபைடு லெவல் 2 எந்த பிராண்டாக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஸோ லெவல் 2 ஆர்மர் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கார்டூரா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது இருக்கிற வரைக்கும் உங்களோட ஜாக்கெட் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது, ப்ரீத்தபுளாக இருக்கா, அது ரொம்ப முக்கியம். லாங் ரைட் போகும்போது
நான் வந்து எப்போவுமே லெதர் ஜாக்கெட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒன்று அது ப்ரீத்தபிலிட்டியே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து மழையில் நனைஞ்சிருச்சுன்னா லெதரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். பாக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஷோரூமில் போய் போட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து ஃபிட் வந்து ரொம்பவுமே முக்கியம். இப்போ இதுவே லூஸாக இருந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது ஒரு இன் கேஸ் ஆஃப் லைக் அன்ஃபோர்சீன் ஈவெண்ட்ஸில் இப்போ இங்கே இருக்கிற இந்த ப்ரொடெக்ஷன் சைடில் திரும்பிருச்சுன்னா, அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுமே வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.